Hi friends. நான் இன்னைக்கு வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோ வந்து ஒரு ஆன்டி கம்யூனிகேஷனாக தான் வந்து அதோட ஹெட்டிங், அது என்னோட ஹெட்டிங். அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் மூவ். இந்தாங்க பாப்பா, சாப்பிடுங்க, கொஞ்சோடு சாப்பிடுங்க ப்ளீஸ். என்ன கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது? யார் வந்திருக்காச்சே, திறந்து பார்ப்போம். அக்கா, நீங்க என்ன இங்க? ஏண்டி, நம்ம நேர் வீட்டுல முன்னாடி ஸ்வேதா வந்தால? ஆமா. இப்ப புதுசா ஒரு பொண்ணு வாழ்லான்னு வந்திருக்காள, அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு, இந்த ஹாஸ்டல்ல தங்க இருக்கா வந்திருக்காள. காலையில் நம்ம ஊரில் கூட ஒரு கிணறு கட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக அங்கே வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த பொண்ணு போயிருக்கு. உனக்கே தெரியும், ஸ்வேதா ரொம்ப அகங்காரம் பிடிச்சவனு. ஆமாக்கா சரியா அகங்காரம் பிடிச்சவன். என்கிட்ட போடுவாங்க பாருங்க சந்தை, ஆத்தாடி. நான் பேசுனலாம் கிடையாது கூட. நான் என்னன்னு சொல்கிறது, அந்த ஸ்வேதா இப்போ வீடு காலி பண்ணிட்டா. சரி, அதை விட்டு இப்போ வாழலாம் இருக்காள, அவள் கிணத்து தண்ணி பிடிக்க குடம் பிடிச்சிப்பான். ஏன்னா அவங்க வீட்டில் யாரும் இல்லை, ஒருத்தி இருக்கா, அவளே வேலை பார்ப்பாள். அதனால அவள் குடத்தை எடுத்துகிட்டு போகிறான் கிணத்துக்கு. அப்போது தெரியாதுன்னு உனக்கு கோமதி வந்துட்டான். என்னது கோமதியா? அச்சோ, அப்புறம் அவள் வந்தாலே சண்டை கட்டிட்டு போயிடுவான். நீங்கள் சொல்கிறது நல்லா புரியுதுக்கா எனக்கு. புரியுதுன்னா சரிதான். அவள் வந்துட்டால, வந்துட்டு அவள் தான் முதல்ல நின்றாடி. ஃபர்ஸ்ட் அவளே காலையில் சீக்கிரமாக வந்துடுவாள. அதனால கிணத்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா கோமதி வந்துக்கிட்டு. அப்புறம் வந்து இவன் முன்னாடி போய் வாழ்நாள் முன்னாடி போய் நின்றுட்டு, இது ஏன் இடம் ஆனா இங்கே நின்றுட்டு போனான்னு சொல்ல. அப்பனா எப்படி இருக்கும்? ஆமா, என்கிட்ட கூட இது மாதிரி பொய் சொல்லி இடத்தெல்லாம் எடுத்திருக்கா. நான் என்னால ரீப்ளே பண்ண முடியாம இருக்கேங்கா. பயப்படாதடி, என்ன சொல்றது. அப்படி வந்தவங்களே வாழலாம் வந்து எப்பயுமே கொஞ்சம் சேடா சோகமாக தான் இருப்பான். ஆனால் அன்னைக்கு பாடியோட கோபத்தை, என்னக்கா அந்த ஊருக்கு நான் புதுசுனா இப்படி வந்து பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லலாம் சார். 2 பேருக்கும் சரியான சண்டை. ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. இப்போ வந்து ஊர் சபையில் இருக்காங்க. ஆமாம், ஊர் தலைவர் தான் ஆகுது. பார்த்துங்க, நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அப்படியா? அது சரி, அவட்டையும் ஆரம்பிச்சாளா? இனி வாழலாம் கிணத்து பக்கமே போக மாட்டா, அது கன்ஃபார்ம். ஆமாடி, பாவம் அந்த வாழலாம். இப்போதான் வந்துச்சு, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டா அவள் வேலையை. இப்போ அந்த பிள்ளை எங்கே போய் தண்ணி பிடிச்சி பிடிக்க போதோ. ஆனால் நான் அவ்வளோதான் பயப்பட கிடையாது. தினமும் போய் தண்ணி பிடிச்சி வர்றது தான். அவள் ஏன்டா அந்த வேலையை கடிக்க மாட்டான். என்ன என் மக கூப்பிட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன்டி. நிறையா கடை இருக்கு மிச்சம். அடுத்த நாள் சொல்கிறேன் சரியா? நாளைக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். மகா கூப்பிட்டாளா? சரி போங்க, நாளைக்கு வந்து சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளைக்குன்னு சொல்லிட்டு இருந்தேனே, அது என்னது அப்படின்னா, நான் பார்ட் 2 கண்டிப்பாக போடுறேன், பார்த்துட்டே இருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் அந்த மதர் டாட்டர் அட்ராசிட்டிஸ் பார்ட் 2 போட முடியல. நான் முடிஞ்சால் இன்றைக்கு என்னாலும் போகிறேன். ஓகே, பாய்.